நீங்கள் யாராச்சும் வீஜா போர்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் அப்படியே ட்ரை பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் பேயை மட்டும் அந்த வீஜா போர்டில் கூப்பிட்றாதீங்கன்னு யாராவது வார்ன் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் அந்த பேயை கூப்பிடுவீங்களா? அண்ட் இந்த கதையில் பிரவீன் ஒரு பையனோட அப்பா ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட் அப்படின்ற கோஸ்ட்டை வீஜா போர்டில் கூப்பிட்றாதன்னு சொன்னதை மீறி அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த கோஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். பிரவீன்ற 18 வயசு பையன் அவனோட 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டூருக்கு போகலான்னு டிசைட் பண்ணுறான். ஆக்சுவலாக இவங்க எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த 4 பேரில் ஒருத்தன் கூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். பிரவீனோட அப்பா அம்மாவுக்கு பிரவீனை இந்த டூருக்கு அனுப்புறதுல விருப்பம் இல்லை. ஆனால் மித்த 4 பேரோட வீட்டில் ஒத்துக்கிட்டதுனாலையும் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் பிரவீனோட அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணதுனாலையும் அவங்க பிரவீனை இந்த டூருக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறாங்க. பிரவீன் டூர் போகிறதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுறான். அண்ட் அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. பிரவீனோட ஃப்ரெண்ட் காலில் நம்ம ஏன் ஒரு வீஜா போர்டு எடுத்துகிட்டு போய் அது இந்த டூரை போய் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே பிரவீன் எக்ஸைட் ஆகிடுறான். ஆனால் இந்த விஷயம் பிரவீனோட அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும். ஸோ அப்பாட்ட கேட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணுறான். பிரவீனோட அப்பா பிரவீன் ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வெளியே போகிறதுக்காக அவரோட கார் சாவி எடுத்துகிட்டு காரை நோக்கி போகிறாரு. அண்ட் அப்போது பிரவீன் அவசரமாக அவர் முன்னாடி ஓடி போய், அப்பா எனக்கு ஒரு வீஜா போர்டு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே பிரவீனோட அப்பா ஷாக் ஆகிறாரு. ஆனால் இவர் சின்ன வயசில் வீஜா போர்டு ட்ரை பண்ணதுனால இவரோட பையனும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி என்கிட்ட ஒரு வீஜா போர்டு இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாரு. மாடியிலேருந்து வரும்போது ஒரு வீஜா போர்டை கொண்டு வந்துட்டு அதை பிரவீன்கிட்ட கொடுக்க போகிறாரு. ஆனால் நின்றுறாரு. இங்கே பார் பிரவீன், இந்த வீஜா போர்டை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தெளிவாக ட்ரை பண்ணு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டை கூப்பிடணும்னு நினச்சி கூட பார்த்துறாதுன்னு சொல்கிறாரு. ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டா? அது என்ன அப்படின்னு பிரவீன் கேட்குறான். அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா அந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டுக்கு நீ நினைக்கிற மாதிரி பயங்கரமான பேக் ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது இறந்ததுக்கு அப்புறமேட்டு பண்ண விஷயந்தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டோட உண்மையான நேம் இல்லை, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயோட பேரை சொல்லாமல் மித்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கோஸ்ட் குவாஹாட்டியில் 1991 நடந்த ஒரு பாம்பு பிளாஸ்டில் ஒரு பக்கம் மூஞ்சி செதஞ்சு இறந்து போன ஒருத்தரோட கதை. ஆக்சுவலாக இது இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு இதோட ஸ்பிரிட் நிறையா ஊரில் பேசிச்சுன்னு நம்பப்பட்டுச்சு. ஆனால் இதை நான் நம்பலை அந்த ஒரு நாள் வரைக்கும். ஒரு நாள் நாங்கள் வீஜா போர்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணோம். அப்போது நாங்கள் நிறையா கோஸ்ட்டை கூப்பிட்டு எந்த கோஸ்ட்டுமே வராததுனால கடைசியாக ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டை கூப்பிடலான்னு முடிவு பண்ணோம். என் ஃப்ரெண்டு தான் இந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டை கூப்பிட்ட 5 நிமிஷத்தில் எங்கள் ரூம் ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சுது. எந்த அளவுக்குன்னா ஒரு பாலைவனத்தில் ஸ்வெட்டர் போட்டுட்டு நின்னா நம்ம உடம்பு எவ்வளோ உஷ்ணமாக இருக்குமோ அந்த அளவுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மூச்சோட கஷ்டப்பட்டு சடனாக வாங்கிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறமேட்டு வேறு வழியே இல்லாமல் நானும் என் இன்னொரு ஃப்ரெண்டும் அவசரமாக பாத்ரூமுக்கு போய் ஒழிஞ்சோம். அப்போது எங்கள் ரூம் கதவை திறந்து யாரோ உள்ளே வர மாதிரி இருந்துச்சு. நான் பாத்ரூமோட கதவு வழியாக லைட்டாக எட்டி பார்த்தேன். அப்போது பாதி செதஞ்ச மூஞ்சோட ஒரு பயங்கரமான உருவம் எங்கள் ரூம்குள்ளே வந்துச்சு. நாங்கள் பயந்து போய் பாத்ரூம் கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளேயே இருந்தோம். அண்ட் அப்போது பாத்ரூமும் ஹீட்டாக ஆரம்பிச்சிது. அண்ட் அது அந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட் எங்கள் பாத்ரூமை நெருங்கினதுனால அந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட் பாத்ரூமை நோக்கி வரும்போது போச்சு. ஒன்று நம்ம ஹீட் அதிகமாகி மூச்சிட முடியாமல் மயங்கிடுவோம், அப்படி இல்லைன்னா அந்த பேய் நம்மளை கொண்டுடும்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அண்ட் அப்போது என் ஃப்ரெண்டு பாத்ரூமில் ஒரு பக்கெட்டில் தண்ணியை நிரப்பினான். நான் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் சொல்லும் போது கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டை கையில் எடுத்தான். என் ஃப்ரெண்டு கவுண்ட் பண்ண ஆரம்பித்தான். 3, 2, 1. நான் உடனே கதவை திறந்தேன். அவன் கையில் அந்த பக்கெட்டில் உள்ள தண்ணியை அந்த பேய் மேலே ஊற்றினான். பேய் மேலே தண்ணி ஊற்றின உடனே அந்த பேயோட உடம்புல இருந்து புகை வந்துச்சு. நான் பதறிட்டேன். என் ஃப்ரெண்டு என் கையை பிடிச்சிட்டு இந்த பாத்ரூமை விட்டு வெளியில் ஓடினான். மயங்கி கிடந்த என் ஃப்ரெண்டை எழுப்ப ட்ரை பண்ணோம், ஆனால் அவன் எழுந்திரிக்கல. நாங்கள் உடனே வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம். அண்ட் அப்பையும் அவன் மயங்கியிருந்தான். எப்படியோ அவனை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவன் உயிரை காப்பாற்றிட்டோம். கொஞ்ச நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்ட் நாங்கள் யூஸ் பண்ண வீஜா போர்டை என்கிட்ட கொடுத்தான். அந்த வீஜா போர்டுக்கு பின்னாடி I'll get back to you அப்படின்னு கார் பண்ணியிருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இதை பற்றி அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் இப்போதைக்கு இதை எந்த ஆராய்ச்சியும் பண்ணாத, இதை அப்படியே வை அப்படின்னு சொன்னான். அண்ட் நானும் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமேட்டு அந்த வீஜா போர்டில் நாங்கள் நிறையா பேயை கூப்பிட்டோம். ஆனால் எந்த பேயும் வரல. நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டை கூப்பிடவே இல்லை. ஸோ நீயும் இந்த போர்டில் அந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டை கூப்பிட்றாதுன்னு சொல்லிட்டு பிரவீனோட கையில் இந்த வீஜா போர்டை கொடுக்குறாரு.
நமக்கெல்லாம் யாராவது ஒரு விஷயம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது பண்ணால் என்ன ஆகுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதே கியூரியாசிட்டி பிரவீனுக்கு இருந்திருக்கு. இவங்க 5 பேரும் ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க. இந்த 5 பேர்த்தில் பிரவீன் இந்த வீஜா போர்ட் ட்ரை பண்ணலான்னு சொன்னவன், அப்புறம் இன்னொருத்தன், இவங்க 3 பேரும் ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அண்ட் இந்த வீஜா போர்ட் ட்ரை பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத இன்னொரு 2 பேர் தனி ரூமுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த 3 பேரும் வீஜா போர்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போர்டை எடுத்துட்டு உட்காடுறாங்க. வீஜா போர்டை செட் பண்ணிட்டு மெழுகுபத்தியெல்லாம் கொளுத்திட்டு இவங்க நிறைய பேயை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நிறைய பேயை கூப்பிட்டு எந்த பேயும் வராததுனால 3 பேரும் அப்செட் ஆகுறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் தான் பிரவீன் அவங்க அப்பா சொன்ன அந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டை பற்றி சொல்கிறான். இந்த கதையை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால மித்த 2 பேரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பிரவீன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பிரவீன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீஜா போர்டை திருப்பி காட்டுறான். அதில் I'll get back to you அப்படின்னு போட்டிருக்கு. இதை காட்டிட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதனால தான் எங்கள் அப்பா ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டை கூப்பிடணும்னு நினச்சி கூட பார்த்துறாதுன்னு சொல்லாருன்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கு அப்புறமேட்டும் மித்த 2 பேர்த்துக்கும் எப்படியா இந்த கோஸ்ட்டை கூப்பிடணுன்ற கியூரியாசிட்டி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக மித்த 2 பேரும் பிரவீனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பிரவீனை கன்வின்ஸ் ஆகி சரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம், ஆனால் அந்த கோஸ்டோட பேர் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறான். மித்த 2 பேரும் பிரவீனை ஃபோர்ஸ் பண்ணி அவனோட அப்பாட்ட கேட்க சொல்கிறாங்க. என்னதான் நம்ம கேட்டாலும் நம்ம அப்பா அந்த கோஸ்டோட பேர் சொல்ல மாட்டார்ன்ற தைரியத்தில் பிரவீன் வாட்ஸ்அப்பில் அப்பா அந்த கோஸ்டோட பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறான். அதுக்கு அவங்க அப்பா தி நேம் இஸ் அசார் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. பிரவீனுக்கு ஒரே குழப்பம். நம்ம நேரில் இருக்கும்போது நம்ம அப்பா இந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட்டை பற்றி நினச்சி கூட பார்த்துறாதான்னு சொன்னார், ஆனால் இப்போது அந்த கோஸ்டோட பேரை சொல்கிறாரு அப்படின்னு. இதை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே மித்த 2 பேரும் சரி வா நம்ம இந்த கோஸ்ட்டை கூப்பிடலான்னு சொல்லி வீஜா போர்டில் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து வீஜா போர்டில் அசார்ன்ற கோஸ்ட்டை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு இந்த ரூம் ஹீட்டாக ஆரம்பிக்குது. அண்ட் அந்த சமயத்தில் பிரவீன் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த ரூம் ஹீட்டாக எல்லாரும் மூச்சோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரவீன் உடனே ஏசி ரிமோட் எடுத்து டெம்பரேச்சர் குறைக்கிறான். ஆனால் அதனால எந்த ஒரு யூஸும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவங்க இருந்த ரூம் ஃபுல்லாக புகை வர ஸ்டார்ட் ஆகுது. பயந்து போய் பிரவீனோட மித்த 2 ஃப்ரெண்ட்ஸும் கபோர்டில் ஒழிஞ்சுக்கிறாங்க. அண்ட் பிரவீன் சேஃப்டிக்காக பாத்ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறான். அண்ட் அப்போ அந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட் ரூம்குள்ளே வருது. இதை பார்த்து இவன் பதறி போகிறான். அந்த கோஸ்ட் பக்கத்தில் வந்தாலோ இல்லை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாலோ தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி பிரவீன் டேப்பை திறக்கிறான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தண்ணி வரல. அண்ட் அப்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் பாத்ரூமை நெருங்க பிரவீன் பதறி போகிறான். பிரவீன் அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு முடிவு பண்ணி அவசரமாக ஃபோன் எடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணுறான். நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கு அப்பா எல்லாம் சரி, உனக்கு எப்படி இந்த கோஸ்டோட பேர் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே பிரவீன் நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பா என்ன சொல்கிற, நான் என்ன அவ்வளோ முட்டாளான்னு கேட்குறாரு. அண்ட் அப்போது அந்த டேப் திறக்கும் போது கேட்ட அந்த சிரிப்பு சத்தம் திருப்பி கேட்குது. என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு பிரவீன் அந்த பாத்ரூம்லேயே பயந்து போயிருக்கான். அண்ட் அந்த சமயத்தில் அந்த பேயும் பாத்ரூம் நெருங்க ஆரம்பிக்குது. அண்ட் அப்போது பிரவீனோட இன்னொரு ஃப்ரெண்ட் பின்னாடி இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருந்து தண்ணியை அந்த பேய் மேலே ஊற்றிடுறான். அண்ட் அகெயின் பேய் மேலே இருந்து புகையாக வருது. அண்ட் இந்த சமயத்தில் 3 பேரும் இந்த ரூமை விட்டு வெளியில் ஓடிடுறாங்க. இந்த 3 பேரும் இந்த ரூமை சீக்கிரம் காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணி மித்த 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலான்ட்டு அவங்க ரூம் கதவை திறக்கிறாங்க. அண்ட் உள்ள இவங்க யூஸ் பண்ண அந்த வீஜா போர்டு கிடக்கு. பிரவீன் அந்த வீஜா போர்டை எடுத்து திருப்பி பார்க்குறான். அதில் ஐ காட் தம்னு எழுதியிருக்கு. இவங்க 3 பேரும் பதறி போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்போது பாத்ரூம்லேருந்து ஏதோ எரிஞ்சு போன ஸ்மெல் அடிக்குது. கதவை திறந்து பார்க்குறாங்க. உள்ள பாதி மூஞ்சி எரியப்பட்டு இறந்து போன இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து 3 பேர் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவங்களோட ரூம் கதவுல ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அண்ட் அப்போது அந்த ஹாஃப் ஃபேஸ் கோஸ்ட் ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணுது. இந்த சமயத்தில் பிரவீன் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு தயாராகிறான். நிறைய பேர் வீஜா போர்ட் ட்ரை பண்ணுங்கன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் அதை ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.